ஹலோ வணக்கம். வெல்கம் டு பெரியவ்ஸ் இன் அவர் யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா, கென்டிங் ஹைலேண்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ இதில வந்து ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. அத குட்டி ஸ்டோரிய நான் அப்புறம் சொல்றேன். எங்கள வந்து ரெஸ்க்யூ பண்ணி இந்த ஃபயர் ரெஸ்க்யூ பண்றவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க தான் வந்து ரெஸ்க்யூ பண்ணி எங்கள கூட்டிட்டு வந்தாங்க. இந்த கென்டிங் ஹைலேண்ட் அந்த ஸ்கைவா ஸ்டேஷனுக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கைவா ஸ்டேஷனுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து மேல அந்த கென்டிங் ஹைலேண்ட் வந்து போப்போறோம். நான் ஏற்கனவே ஆன்லைன்ல வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டேங்க. ஸோ, அதனால டிக்கெட் எடுக்க வேண்டாம் கவுண்டர்ல போயிட்டு. ஸோ, இப்ப இங்க வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு கவுண்டர்லாம் காலியா இருக்கு. ஆனா, அந்த ஸ்கைவாக் போற அந்த ஸ்டேஷன்ல தான் ஃபுல்லாவே அந்த கியூ இருக்கு. ஏன்னா, எல்லாருமே ஆன்லைன்ல புக் பண்ணிடுறாங்க. ஸோ, எல்லாரும் புக் பண்ணிட்டு அங்க தான் கியூ ரொம்ப பெருசா இருக்கு. கவுண்டர்ல டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஆளே இல்ல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ, நம்மளும் ஒரு வழியா இங்க வந்துட்டோம். இந்த ஸ்கை பாக்ஸ்ல தான் நம்ம வந்து எல்லாரும் போறோம். ஸோ, இந்த அந்த ஸ்கைவே ஸ்டேஷன்லேருந்து நம்ம கென்டிங் ஹைலேண்ட் போறதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 1/2 கிலோமீட்டர் இருக்குங்க. அந்த நம்ம போறதுக்கு. ஸோ, இங்க நடுவுல ஒரு ஸ்டாப்பிங் இருக்கு. அந்த ஸ்டாப்பிங்ல வந்து நாங்க இறங்கிட்டோம். ஸோ, அங்க வந்து ஒரு புத்தா டெம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ, அந்த புத்தா டெம்பிள பார்க்கறதுக்காக இறங்கிட்டோங்க அங்க. ஃபஸ்ட்டு இந்த புத்தா டெம்பிள பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து மேல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இறங்கிட்டோங்க. ஏன்னா, மேல போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்க்கணுன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். ஸோ, சரியா பார்க்க மாட்டோம். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்ல தான் நாங்க ஃபஸ்ட்டே இறங்கிட்டோம். அந்த டெம்பிள் பேர் வந்து சின்ஸ்வி கேவ் டெம்பிள்னு சொல்றாங்க. ஸோ, இதுக்கு நம்ம தனியா டிக்கெட்லாம் வாங்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே வந்து கென்டிங் ஹைலேண்ட் மேல போறதுக்கு டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா? அதிலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அத வச்சே நம்ம இது போய்க்கலாம். இல்ல நம்ம நேரா ஃபஸ்ட்டு மேல போயிட்டோம் அப்டின்னா, மேல போயிட்டு ரிட்டர்ன் வரம்போது நம்ம இங்க இறங்கிட்டு, இந்த டெம்பிள வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட போலாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த டெம்பிள் பார்க்குறதுக்கு. ஸோ மலேசியா வரவங்க கண்டிப்பா இங்க வந்து விசிட் பண்ணுங்க. ஏன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கு இந்த இடம். ஸோ இந்த கேவ்க்கு போறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 1/2 கிலோமீட்டருக்கு மேலேயாவது இருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. அந்த மாரி நடக்கறதுக்கு. ஆனா நம்ம எங்கேயும் நடக்க வேண்டிய வேலை இருக்காது. எல்லாமே எஸ்கலேட்டர் இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். வர வழியிலே ஒரு சின்ன வந்து ஃபோட்டோ பாயிண்ட் இருக்கு. அங்க நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். அங்கருந்து நம்ம ஃபுல்லா மவுண்டன் வியூ இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அங்கலாம் பார்த்துட்டு நம்ம இப்ப இங்க வந்துட்டோம். டெம்பிள்க்கு இப்ப இங்க நம்ம வந்துட்டோங்க. இங்கருந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பிள்ல இருந்து பார்த்தா நம்ம கீழ வியூ வந்து ரொம்ப நல்லா தெரியுங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வியூஸ் பார்க்கறதுக்கு. நல்லா அந்த மழை நாங்க போன டைம்ல அந்த மழை மேகங்கள்லாம் நெறைய இருந்ததா, ஸோ திடீர்னு மழை வந்துச்சு, திடீர்னு மழை ஸ்டாப் ஆச்சு அந்த மாரி இருந்தது. ஸோ அந்த மேக கூட்டங்களுக்கு நடுவுல நம்ம நிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அற்புதமா இத வந்து வடிவமைச்சிருக்காங்கங்க. இது வந்து இந்த மலைவாசஸ்தலம் வந்து முன்னாடி வந்து 1965க்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து அப்படி இல்ல. வெறும் மலையா தான் இருந்திருக்கு. இத வந்து அவங்களா உருவாக்கியிருக்காங்க. அது ஏன் அப்டின்னா, கேஎல் சென்ட்ரல்லேருந்து பக்கத்துல எந்த ஒரு மலைவாசஸ்தலமும் இல்ல அப்டின்றதுனால, அங்க வந்து இந்த மாரி ஏதாவது இருந்தா நல்லாருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு, ஒரு பொழுதுபோக்குக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, சிட்டிலருந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்கு அப்டின்ற மாரி ஏதாவது இடம் இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லிட்டு, டான் லிம் கோ தோங்ன்ற ஒரு பிசினஸ் மேன் வந்து இந்த இடத்துக்கு விசிட் பண்ணபோது ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ இங்க வந்து இந்த மாரி ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ சிட்டிக்கு நடுவுல பக்கத்திலேயே இருக்கு. நம்ம எப்போ வேணா போயிட்டு வரலாம். ஸோ அந்த மாரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக இத உருவாக்கியிருக்காங்க. இது வந்து பஹாங், சிலாங்கூர்ன்ற 2 ஸ்டேட்டுல வந்து இது வந்து இந்த மலை வந்து இருக்குங்க. இந்த மலையோட பேர் வந்து தித்திவாங்சான்ற மலை. இது வந்து கேஎல் சென்டர்லேருந்து 54 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்கு. இந்த ஸ்கைவே ஸ்டேஷன் வந்து அ ஸ்கை நம்ம ஏற்கனவே இதுவே மலை மேல தான் இருக்கும். ஆனா, அந்த ஸ்கைவே ஸ்டேஷன்லேருந்து நம்ம கென்டிங் ஹைலேண்ட் மேல போறதுக்கு நம்ம அந்த ஸ்கை பாக்ஸ் யூஸ் பண்ணி போலாம். அப்படி இல்லனாலும், நீங்க வந்து கார்ல போறீங்க அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா கார்ல போய்க்கலாம். பஸ்ஸுனா நம்ம இங்கேருந்து அந்த ஸ்கை பாக்ஸ்ல வந்து போற மாதிரி இருக்குங்க. 1964 வரைக்கும் இது வந்து வெறும் மலையா தான் அதுக்கப்புறம் தான் இத வந்து அந்த பஹாங்கூர் ஸ்டேட்லேருந்து ஒரு 12,000 ஏக்கரும், சிலாங்கூர் ஸ்டேட்லேருந்து ஒரு 2,800 ஏக்கரும் வாங்கி இத வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப அற்புதமா இந்த பிளேஸ வந்து பண்ணியிருக்காங்கங்க. ரொம்ப அழகா இருக்கு. இந்த புத்தா டெம்பிள் பர்ட்டிகுலரா இந்த புத்தா டெம்பிள் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க வந்து சில வேண்டுதல்லாம் இருக்கும்.
அந்த வேண்டுதல் வந்து நம்ம வந்து அவங்க எப்படி பண்றாங்களோ, அதே மாதிரி பண்ணோம்னா, நமக்கும் அந்த வேண்டுதல் நிறைவேறும்னு எல்லாரும் எல்லாருமே பண்றாங்க. ஸோ, அதோட ஹிஸ்ட்ரிலாம் இங்க குடுத்துருப்பாங்க. எப்படி இது வந்து பண்ணாங்க? அப்படின்ற அந்த ஹிஸ்ட்ரிலாம் குடுத்துருப்பாங்க. பாருங்களேன், அப்படியே அது ஃபுல்லா. அங்க அவரோட சிலை வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இவரு தாங்க நான் சொன்ன அந்த பிசினஸ்மேன். டான்லீம் கோ தோங்ன்ற ஒரு பிசினஸ்மேன். இவரு தான் வந்து இவருக்கு தான் அந்த ஐடியாவே வந்திருக்கு. இத நம்ம வந்து பண்ணணும். இந்த மாதிரி இந்த இடத்த வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப அற்புதமா அவருக்கு வந்து அந்த ஒரு ஐடியா வந்து அத வந்து உருவாக்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேஎல் சென்ட்ரல் பக்கத்துல வந்து அதாவது 54 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இதுன்னும்போது, அந்த சரவுண்டிங்கில இந்த மாரி ஒரு பிளேஸே இல்ல அப்படின்றதுனால, அத வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த டெம்பிள் ரொம்ப பெருசுங்க. அந்த இடம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். நெறைய பேர் இங்க ஒரே நேரத்தில கேதர் ஆகலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ இங்கேருந்து பாருங்களேன், எவ்வளோ அழகா அங்க தெரியுது. அப்படியே மனசுக்கு எதமா ரம்யமா இருக்கும். நம்ம நிக்கிற இடத்துலயே அந்த மேகங்கள் வந்து நம்மள கிராஸ் பண்ணி போகுமா, ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸோ ஒரு பெரிய புத்தா ஸ்டாச்சு வந்து இங்க இருக்கும். அந்த புத்தா ஸ்டாச்சு பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு அப்படியே ரொம்ப இதமா இருக்கும். ரொம்ப அப்படியே அமைதியான அந்த முகத்த பார்க்கும்போது, எ எப்படி நம்மளும் அது மாதிரி ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு எப்போ வருவோன்ற மாதிரி இருக்குங்க. அந்த இடம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குல்ல. ஸோ இங்க வந்து எல்லாரும் வந்து சில வழிபாடுலாம் பண்றாங்க. நாங்களும் அத பண்ணலான்னு போனோம். எல்லாரும் பண்ற மாதிரி நாங்களும் அதையும் பண்ணோம். ஸோ புத்தாக்கு அப்புறம் வந்து இங்க லாஃபிங் புத்தா இருப்பாரு. இங்கேயும் வந்து எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க. ஸோ அவரு தானே பணம் நெறைய வச்சிருப்பாருன்னு சொல்லுவாங்க. லாஃபிங் புத்தா. அதுவும் சந்தோஷமா இருக்கும். பணம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் சந்தோஷமாவும் இருப்பாங்க. ஸோ நாங்களும் அந்த வழிபாடு பண்ணோம். எல்லாரும் வந்து இங்க ஊதுபத்தி வச்சிருக்காங்க. அந்த ஊதுபத்திய வந்து ஏத்திட்டு அவங்களோட வேண்டுதல் என்னவோ அத வந்து சுவாமிக்கு சொல்றாங்க. சுவாமிக்கு சொல்லிட்டு அந்த ஊதுபத்தி வச்சுட்டு, பக்கத்துல ஒரு பெல் வச்சிருக்காங்க. அந்த பெல்ல போயிட்டு அடிச்சுட்டு, அங்கேயும் அவங்களோட வேண்டுதல் சொல்றாங்க. அந்த மாரி நம்ம பெல் அடிக்கும்போது, அந்த பெல்லோட சவுண்டு அதுல வந்து நம்ம சொல்ற அந்த வேண்டுதல் வந்து சுவாமிக்கு வந்து கேட்கும் அப்படின்றதாங்க ஐதீகம். இங்க அப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ நாங்களும் அத வந்து நாங்களும் ஒரு சின்ன வேண்டுதல் வச்சுட்டு, நாங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு வந்தோம் இங்க. ஸோ எல்லாரும் பண்ணினாங்களா, அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. நம்ம எந்த ஒரு கோவில் போனாலும், அங்க ஏதாவது ஒரு வழிபாடு இருக்குன்னா, அந்த வழிபாட நம்மளும் செய்வோம் இல்லையா? ஸோ நம்மளும் இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்மளும் இந்த கோவிலுக்கு வந்ததுனால, இங்க இந்த வழிபாட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பண்ணோங்க. இதுவரைக்கும் நான் எந்த புத்தா டெம்பிளுக்கும் போனது கிடையாது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் போன ஒரு ஃபர்ஸ்ட் டெம்பிளே வந்து இவ்ளோ அழகா, அற்புதமா இருந்தது. என்னால வந்து என்னைக்குமே மறக்க முடியாத அந்த மாதிரி ஒரு பிளேஸா இருந்துச்சு இது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அந்த ஷின்சு கேவ் டெம்பிள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதாங்க நான் சொன்ன அந்த பெல் வந்து எல்லாரும் வந்து அடிக்கும்போது அவங்களோட வேண்டுதல் வந்து சுவாமியோட காதுல கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புறாங்க. ஸோ நாங்களும் வந்து அத வந்து நிறைவேத்திட்டு வந்தோம். அப்புறம் நாங்க இத பண்ணிட்டே இருக்கும்போதே லைட்டா அப்படியே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்ளோ மழை வராதுன்னு நெனச்சோம். ஆனா, நாங்க நெனச்ச மாதிரி இல்ல. நல்லாவே மழை வந்துருச்சு. ரொம்ப சீக்கிரமாவே எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டா மழை வந்துருச்சு. ஸோ, எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஓரமா மழையில நனையாம நின்னுட்டு, அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து அத ஃபுல்லா நாங்க பார்த்துட்டு இருந்தோம். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. அந்த மழையோட ரம்மியத்துல புத்தாவே தெரியல. அந்த அளவுக்கு அப்படியே ஃபுல்லா வந்து அவர மறைச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. இங்க நீங்க எப்ப வேணா வரலாம். 24 ஹவர்ஸ் சர்வீஸ் இருக்குங்க இங்க வர்றதுக்கு. கேஎல் சென்ட்ரல்லேருந்து நீங்க வரலாம். அது இல்லாம நீங்க வந்து கேப் வச்சும் வரலாம். இங்க வந்து இந்த ரோட் சர்வீஸ் வந்து 24 ஹவர்ஸ் இருக்கு. மேல கென்டிங் ஹைலேண்ட் மேல வந்து ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு. நீங்க அங்க வந்து ஸ்டேவும் பண்ணிக்கலாம். ஒரு நாள் தங்கிட்டு கூட போலாம். அதுவும் இல்லாம, குழந்தைங்களோட வந்தீங்கன்னா, மேல வந்து இந்த தீம் பார்க்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க நல்லா குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணலாம். அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ, இங்க வரவங்க கண்டிப்பா இந்த டெம்பிள விசிட் பண்ணிட்டு, மேல கென்டிங் ஹைலேண்டையும் போய் விசிட் பண்ணுங்க. முடிஞ்சா நீங்க ஸ்டே பண்ணி கூட அங்க இருங்க. ரொம்ப நல்லா இருக்கும்.
நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.